அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து சாஃப்டான சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட வந்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீனி போட்டு இதோட 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டிட்டு இதோட வந்து 1 டம்ளர் வந்து பால் இதையும் ஊற்றி நல்லா வந்து பெரட்டிட்டு இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நம்ம எவ்வளோக்கு அடித்து பிசைகிறோமோ அப்போதே வந்து சாஃப்டாக வந்து சப்பாத்தி வந்து இருக்கும். மொசு மொசுண்டு பிணைஞ்சிட்டு இதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி நல்லா அடித்து பெரட்டி வந்து மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு வச்சாதே நல்லா வந்து மொசு மொசுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து மொசு மொசுன்னு சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். வந்து சாஃப்டான சப்பாத்தி. இதை வந்து நம்ம பூரி இதே மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். பூரி நல்லா முசு முசுன்னு வரும். நான் வந்து மடக்கி வந்து சப்பாத்தி வந்து போடுறேன். சும்மாவும் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்து முசு முசுன்னு இருக்குது. சாஃப்டான சப்பாத்தி ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.